بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா அவனுடைய பெரும் கிருபையால் ரமதானிற்கு முன்னால் நிறுத்தப்பட்ட குர்ஆன் வகுப்பை மீண்டும் தொடர அதில் கலந்து கொள்ள உதவி செய்திருக்கின்றான். இது அல்லாஹுடைய தௌஃபீக், அல்லாஹுடைய பேருதவி. அல்லாஹுவிற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், ரமதானில் பல வணக்கங்களை செய்வதற்கான உதவிகளை கொடுத்தான். நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியம், குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியம், தொழுகைகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் என்று பல வணக்கங்களை அல்லாஹ் நமக்கு செய்வதற்கான உதவிகளை வழங்கினார். அல்ஹம்துலில்லாஹ், மீண்டும் குர்ஆனுடைய வகுப்பு துவங்குகிறது. இது அல்லாஹுடைய பேருதவி. அல்லாஹ்விற்கு நாம் ஆயுளை அவனுடைய குர்ஆனை படிப்பதற்கான வாய்ப்பிற்காக நீட்டி கொடுத்ததற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ மக்கள் மரணித்து விட்டார்கள், அவனுடைய வேதத்தை நாம் கற்றுக்கொள்வதற்காக ஆயுளை நீட்டி தந்திருக்கின்றான் என்ற நிஅமாவை நாம் உணர வேண்டும். பல வகுப்புகளில் தெரிந்து கொண்ட விஷயங்களை தான் நம்ம நினைவூட்டலாக பார்க்குறோம். பரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஏன்னா நாம் கிதாபுல்லா, அல்லாஹுடைய வேதத்தை கற்றுக்கொள்வதற்காக வருகிறோம். இதற்காக ஒரு தியாகத்தை நாம் செய்கிறோம், ஒரு தியாகம். பல நபர்கள் இந்த நேரத்தில் தூங்கலாம், அல்லது விளையாடுவதற்காக செல்லலாம், ஓய்வெடுக்கலாம். அதையெல்லாம் தியாகம் செய்துதான் அல்லாஹுடைய வேதத்தை கற்றுக்கொள்வதற்காக நாம் வருகிறோம். இதற்கு அல்லாஹு தஆலா அவன் நிறைய நன்மைகளை, சிறப்புகளை தருகிறான், ஏற்படுத்தி இருக்கின்றான். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அதில் நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த சிறப்புகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அதில் முதலாவது, மக்களில் சிறந்தவராக ஆக வேண்டும் என்பதற்காக நாம் குர்ஆனை கற்றுக்கொள்ள வருகிறோம். இதை மனதில் நாம் நிறுத்த வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய படிப்புகளில், செயல்பாடுகளில் மிக சிறந்த செயல் குர்ஆனை கற்பது, அதை கற்றுக் கொடுப்பது. ஏன்னா நாம் படைக்கப்பட்ட நோக்கமே அல்லாஹுவை வணங்குவதற்காகத்தான், அவனுடைய வேதத்தை கற்று செயல்படுவதற்காகத்தான். அப்படியான உயர்ந்த ஒரு நிலையை அடைவதற்காக நான் வருகிறேன் என்ற எண்ணத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், "ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹ்." உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே. கடந்த இறுதி வகுப்பில் கூட இதே செய்தியை நினைவுபடுத்தி, இந்த வகுப்புகளுக்காக வரக்கூடியவங்க, என்னென்ன முடிந்த விதத்தில் உதவி செய்யக்கூடியவங்க எல்லோருக்கும் இந்த நன்மை என்ன செய்கிறது, கிடைக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். இது நம்முடைய முக்கியமான நோக்கமாக கொள்ள வேண்டும். சிறந்த செயலுக்காக நான் வருகிறேன், சிறந்த உலகத்திலேயே மிக உண்மையான வார்த்தையை நான் கற்றுக்கொள்ள வருகிறேன். ஹைருல் கலாமி கலாமுல்லாஹ். அதே போல அல்லாஹு தஆலா அவனுடைய வார்த்தையாகிறது மிக உண்மையான வார்த்தையாகும். அந்த வார்த்தையை கற்றுக்கொள்வதற்காக நான் வருகிறேன் என்ற எண்ணத்தை நாம் உணர வேண்டும். இது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு. இரண்டாவது, குர்ஆனை கற்றுக்கொள்ள நான் வருவதற்கான இரண்டாவது நோக்கம், மறுமை நாளில் குர்ஆனுடைய பரிந்துரை நான் பெற வேண்டும். இந்த எண்ணத்தை நாம் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இக்ரஊ, நீங்கள் ஓதுங்கள், படியுங்கள். அல்லாஹு தஆலா முதலாவதாக இறக்கிய வசனம் என்ன? இக்ரா, படி. நபியை பார்த்து அல்லாஹு தஆலா சொன்ன முதல் வசனம் படி, படி. நபி அவர்கள் நமக்கு சொல்றாங்க, இக்ரஊ, நீங்கள் என்ன செய்யுங்கள், படியுங்கள்.
ஓதுங்கள், அர்த்தம் விளங்கி ஓதுறது, அதை கற்றுக்கொள்வது, அதை மனனம் செய்வது, அதை வாழ்க்கையில செயல்படுத்துவது, எல்லாவற்றையுமே இது எடுத்துக்கொள்ளும். எதற்காக நீங்கள் படிக்க வேண்டும் நோக்கத்தை நபியவர்கள் சொல்லி காட்டுறாங்க. فَإِنَّهُ يَأْتِي يَوْمَ الْقِيَامَةِ شَفِيعًا لِأَصْحَابِهِ. குர்ஆனை நீங்கள் படியுங்கள், நிச்சயமாக நாளை மறுமையில் இந்த குர்ஆனை கற்று செயல்படக்கூடியவங்களுக்கு பரிந்து பேசக்கூடியதாக வரும் என்று நபி அவர்கள் சொல்றாங்க. அந்த பரிந்துரை எனக்கு வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் ஓத வர வேண்டும். இது இரண்டாவது. மூணாவது, நிறைய நன்மைகளை பெறுவதற்காக நான் குர்ஆன் வகுப்பிற்கு வருகிறேன் என்ற சிறப்பை உணர வேண்டும். நிறைய நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். எப்படி நாம ஒரு கம்பெனிக்கு போகும்போது நல்ல சேலரி இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? அந்த கம்பெனிக்கு போறதுக்காக ரொம்ப முயற்சி செய்வோம், அந்த வேலையில கவனம் செலுத்துவோம். வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இன்ன நேரத்துல கடையை நம்ம திறந்தால் நல்ல வியாபாரம் வரும், இந்த மாதிரியான சீசனில் நம்ம இந்த வியாபாரத்தை செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என்பதை தெரிந்தவுடன் வியாபாரிகள் எப்படி அதுல ரொம்ப ஆர்வத்தோட செயல்படுறாங்களோ அதை விட அதிகமாக இந்த நன்மையை தெரிந்து கொண்டு நாம செயல்பட வேண்டும். குர்ஆனுடைய வகுப்புகளில், குர்ஆனுடைய இந்த மாதிரியான சபைகளில் நாம் வருவதால், தூக்கத்தை தியாகம் செய்து வருவதால் நிறைய நன்மைகளை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அதை நான் பெறுவதற்காக வருகிறேன் என்ற எண்ணத்தை கொண்டு வர வேண்டும். வேற எந்த சபையிலும் இந்த நன்மை கிடையாது. இந்த நன்மை இந்த சபையில தான் இருக்குது. இது அல்லாத பாவமான சபைகள் நிறைய நடைபெறும். பற்றிமன்றங்கள் இருக்குது, நாடகங்கள் இருக்குது, அதே போல கிரிக்கெட் மேட்சுகள் பார்க்கக்கூடிய சபைகள் இருக்குது. அதுலாம் அல்லாஹுடைய நன்மை உண்டா அப்படின்டா கிடையாது. இதுல எவ்வளவு நன்மைகள் இருக்குது பாருங்க. அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹுடைய வீடுகளில் ஒரு வீட்டில் சில மக்கள் என்ன செய்றாங்க? ஒன்று கூடுகிறார்கள். அப்படியே பாருங்க, நம்முடைய ஒன்று கூடல் என்பது வேற ஏதாவது நோக்கம் இருக்குதா? காலையில் நீங்க எல்லாம் வந்தீங்க, மாஷா அல்லாஹ், குர்ஆனை கற்றுக்கொள்ள உஸ்தாத் ஓதி கொடுத்தாங்க, அப்படியே காதுகளை கேட்கிறோம், இனிமையான பல வசனங்களை கேட்கிறோம். வேற எந்த நோக்கம் நமக்கு கிடையாது. நபி அவர்கள் அப்படியே சொல்றாங்க, அல்லாஹுடைய வீடுகளில் ஒரு வீட்டில் சில மக்கள் என்ன செய்தார்கள்? ஒன்று கூடினார்கள், அல்லாஹுடைய வேதத்தை ஓதினார்கள், அதை தங்களுக்கு மத்தியில் கற்றும் கற்பித்தும் கொண்டார்கள் என்றால் அவர்களிடத்திலே சக்கீனா இறங்குகிறது, ஒரு அமைதி இறங்குது. இரண்டாவது, அருள், ரஹ்மா, அல்லாஹுடைய கருணை அவர்களை அப்படியே சூழ்ந்து கொள்கிறது, அப்படியே அவர்களை போர்த்தி கொள்கிறது. வானவர்கள் அவர்களை அப்படியே என்ன செய்கிறார்கள்? அப்படியே சூழ்ந்து கொள்கிறார்கள். அப்ப இந்த சபையில யார் இருக்கிறா? வானவர்கள் இருக்கிறாங்க. இந்த சபையில் ரஹ்மா, அல்லாஹுடைய அருள் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவனிடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த வானவர்களிடத்தில் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக வரக்கூடிய இந்த அடியார்களை பற்றி என்ன செய்கிறான்? சிறப்பித்து பேசுகிறான். இப்ப அல்லாஹு தஆலா இந்த நேரத்தில் நம்மை பற்றி என்ன செய்கிறான்? வானவர்களிடத்தில் இந்த அடியார்கள், என்னுடைய அடியார்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? குர்ஆனை கற்றுக்கொள்ள, என்னுடைய வேதத்தை கற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க என்று அல்லாஹு தஆலா நினைவுபடுத்துகிறான். அப்ப தூக்கத்தை தியாகம் செய்து நடந்து வரும்போது இந்த எண்ணத்தை எல்லாம் கொண்டு வரணும். ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு என்ன செய்யணும்? அல்லாஹுடைய வேதத்தை கற்றுக்கொள்ள எனக்கு அல்லாஹ் வாய்ப்பை தந்திருக்கிறான் என்ற ஆர்வத்தோடு வரணும். எப்படி காலையில கிரிக்கெட் விளையாடுறதுக்காக போனா உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், ஜிம்முக்கு போனா உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்துல உற்சாகத்தோடு தூக்கத்தை தியாகம் பண்ணி மக்கள் போறாங்களோ, அதை விட பல நன்மைகள் கிடைப்பதை நாம உணர்ந்து உற்சாகத்தோட வர நாம என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். அடுத்து நான்காவது, ஏன் நம்ம குர்ஆனை படிக்க இந்த வகுப்புக்கு வந்திருக்கிறோம்? அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, குர்ஆனுடைய அர்த்தங்களை அறிந்து கொள்வதற்காக. பார்க்கிறோமா இல்லையா? நிறைய விஷயங்களை நாம தனித்தனி வார்த்தைகளின் அர்த்தங்களை விளங்கி கொள்ளும் போது, தப்சீருடைய விளக்கங்களை தெரிந்து கொள்ளும் போது,
இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன என்பதை தெரிந்து கொள்ளும் போது நாம நிறைய மாற்றங்களை அடைய முடியுது. அப்ப இந்த ஒன்றை பெறுவதற்காக, குர்ஆனுடைய அர்த்தங்களை விளங்குவதற்காகவும், அதை புரிந்து கொள்வதற்காகவும், அதை சிந்திப்பதற்காகவும் நான் வருகிறேன் என்ற எண்ணத்தை கொள்ள வேண்டும். அல்லாஹ் சூரா சாதில் கூறுகிறான், கிதாபன், இந்த வேதம், இந்த வேதத்தை நபி உமக்கு நாம் இறக்கி உள்ளோம், முபாரக்குன், அருள் வளம் செய்யப்பட்டதாக, முபாரக்குன் லியத்தப்பரு ஆயாத்திஹி, மக்கள் இந்த குர்ஆனுடைய வசனங்களை சிந்திப்பதற்காக. இப்போ குர்ஆனுடன் தொடர்பிலேயே நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் சிந்தனையாளர்களாக நம்மை குர்ஆன் மாற்றும். அந்த சிந்தனையை நம்ம கொண்டு வரணும். குர்ஆனை யோசிக்கணும், சிந்திக்கணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வலியதக்கர உலுல் அல்பாப், அறிவாளிகள் நல்லுணர்வு பெறுவதற்காக. அறிவாளிகள் என்ன செய்வாங்க? குர்ஆனை படித்து, குர்ஆன் சொல்லுது நீங்க வட்டி வாங்காதீங்க, வட்டி வாங்குறது தவிர்த்து கொள்வாங்க. இன்னும் என்னென்ன நற்பண்புகளை குர்ஆன் போதிக்கிறதோ அதை தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல உபதேசமாக எடுத்துக்கொள்வார்கள். அப்ப இந்த ஒரு நோக்கத்திற்காக நான் வருகிறேன் என்ற எண்ணத்தை கொள்ள வேண்டும். இது 4வது சிறப்பு, 4வது நாம் கொள்ள வேண்டிய நோக்கம். 5வது நோக்கம் என்னன்னு சொன்னா, குர்ஆனை கொண்டு நான் அமல் செய்வதன் மூலமாக அதிகமான கூலிகளை நான் பெற வேண்டும், கூலியை பெற வேண்டும், இம்மையிலும் மறுமையிலும் நான் அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற வேண்டும் என்ற நோக்கத்தை கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா கூறுகிறான், நிச்சயமாக இந்த குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், மிக நேர்த்தியான மிக சரியான பாதையின் பக்கமாக வழிகாட்டுகிறது. குர்ஆன்ல இந்த ரமதான்ல யார் யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா அர்த்தத்தை படிக்க வாய்ப்பு கொடுத்துள்ளானோ நிச்சயமாக இந்த அர்த்தத்தை படித்தவங்க உணர முடியும், இந்த குர்ஆன்ல எல்லாமே நேரான பாதையை காட்டக்கூடியதாக இருக்கும். இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட நல்லோர்களின் வரலாறு எடுத்து பார்த்தால் நமக்கு ரொம்பவும் வழிகாட்டக்கூடிய நேர்த்தியான பாதைகள் கொண்டதாக இருக்கும். வழிகட்ட மக்களை பற்றியும் அல்லாஹு தஆலா தாலின்களை பற்றியும் குர்ஆனில் என்ன செய்கிறான்? பல இடங்களில் உதாரணமாக கூறுகிறான். அதிலும் நமக்கு என்ன உண்டு? நிறைய பாடங்கள் உண்டு. அப்ப இந்த குர்ஆன் படிப்பதன் மூலமாக நிறைய நன்மைகளை நாம் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். மிக நேர்த்தியான பாதையின் பக்கமாக வழிகாட்டக்கூடியதாக குர்ஆன் இருக்கிறது. அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறான், வயுபஷ்ஷிருல் முஃமினீன், இந்த குர்ஆன் மூமின்களுக்கு நற்செய்தியை கூறுகிறது. அந்த மூமின்கள் எப்படியான மூமின்கள் என்றால், அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத், நல்லறங்களை செய்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ், பார்க்கிறோமா இல்லையா? குர்ஆனுடன் தொடர்புல இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தஆலா அதிகமான நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறான். சில குறைகள் இருக்கத்தான் செய்யும், அதெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சு விடுவான். அது எல்லாத்தையும் நம்மகிட்ட இருக்கும். ஆனா நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கின்றான் குர்ஆனை படிக்க, அமல் செய்ய. அப்ப இந்த குர்ஆன் என்ன செய்கிறது? இப்படியாக நல்லமல்கள் செய்யக்கூடிய மூமின்களுக்கு நற்செய்தியை கூறுகிறது. என்ன நற்செய்தி? அன்னலஹும் அஜ்ரன் கபீரா, நிச்சயமாக அவர்களுக்கு மிகப்பெரிய கூலி உண்டு. மிகப்பெரிய கூலி இம்மையிலும் உண்டு, மறுமையிலும் அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். இந்த கூலியை எங்கே நம்ம பெற முடியாது? எப்படி ஒரு கம்பெனிக்கு, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது இவ்வளவு கூலி கிடைக்கும் நமக்கு தெரியும் போது ஆர்வத்தோடு போறோமா இல்லையா? அல்லாஹு தஆலா இங்க நமக்கு சொல்லிவிட்டான், மிகப்பெரிய கூலி, இந்த உலகத்திலேயே நாம் சிந்தித்து பார்க்க முடியாத, கற்பனை செய்ய முடியாத மிக சிறந்த மிகப்பெரிய கூலியை அல்லாஹு தஆலா இதற்கு வைத்திருக்கின்றான். புரியுதுங்களா? அந்த நோக்கத்துல நாம் வரணும். அடுத்து 6வது, குர்ஆனை ஓதக்கூடியவங்க மிக சிறந்த நன்மையாளர், அதாவது நல்லவர்களான கண்ணியமானவர்களான எழுத்தாளர்களான மாணவர்களுடன் இருப்பார்கள். அந்த ஒரு நிலையை நான் பெற வேண்டும் என்பதற்காக குர்ஆனை கற்றுக்கொள்ள வர வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணப்படுத்தி கூறினார்கள். நபி அவர்களுடைய கற்பிக்கும் முறைகள் நிறைய இருக்கின்றது. அதுல ஒரு முறை என்ன சொன்னா, உதாரணம் காட்டி நபி அவர்கள் என்ன செய்வார்கள்? கற்றுக் கொடுப்பாங்க. அதுல ஒரு வகை தான் இது. மஸலுல்லதி யக்ரஉல் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடியவருக்கான உதாரணம்.
அவர் வஹுவ ஹாஃபிதுன் லஹு, அதை நல்லா மனனம் செய்தவராக இருக்கிறார். அவருக்கு நல்ல மனனம் இருக்கிறது. மனனத்தின் அடிப்படையில் அவர் என்ன செய்கிறார், ஓதுகிறார் என்று சொன்னால் அவருக்கான கூலியை நபி அவர்கள் உதாரணமா சொல்லி காட்டுகிறார்கள். மஅ ஸஃபரத்தில் கிராமில் பரரா, மஅ ஸஃபரத்தில் கிராமில் பரரா, நல்லவர்களான கண்ணியமானவர்களான எழுத்தாளர்களான வானவர்களுடன் அவர் இருப்பார். சரி, நான் மனனம் செய்யல, ஆனா குர்ஆனோட டச் இருக்குது. இது ரொம்ப மிக முக்கியமான அடுத்து வரக்கூடிய வாசகங்கள். வமஸலுல்லதி யக்ரஉ, ஓதக்கூடியவருக்கான உதாரணம், அவர் வஹுவ யதஆஹதுஹு, குர்ஆனுடன் தொடர்பிலேயே இருக்கிறார். திரும்ப திரும்ப எடுத்து ஓதுறாரு, திரும்ப திரும்ப என்ன செய்கிறார், அதனுடைய அர்த்தங்களை படிக்கிறார், வகுப்புகளுக்கு வருகிறார். தெரிஞ்ச பாடங்களா இருந்தாலும் அது திரும்ப பார்க்கிறோமா இல்ல, உஸ்தாத் திரும்ப இன்னைக்கு சூரா துஹா ஓதி கொடுத்தாங்க, திரும்ப திரும்ப ஓதி கொடுக்குறாங்க. அப்ப இந்த திரும்ப திரும்ப ஓதுறோம். அது மட்டும் இல்லை, 5 10 20 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நபரா ஓதுறத நம்ம கேட்கிறோம், திரும்ப திரும்ப கேட்கிறோம் என்று சொன்னால் இதற்கெல்லாம் என்ன உண்டு, கூலி உண்டு. வஹுவ அலைஹி ஷதீதுன், திரும்ப திரும்ப அவர் ஓதுகிறார், ஆனா அவருக்கு என்னவா இருக்குது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அது இலகுவா அவருக்கு வரல. ஆனா திரும்ப திரும்ப அவர் என்ன செய்யறார், கற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் ஃபலஹு அஜ்ரான், அவருக்கு 2 கூலி உண்டு. எனக்கு வரல அப்படி நம்ம நின்று விடாம, நம்ம எப்படியா நான் கற்றுக்கொள்வேன், இந்த சபைக்கு நான் வருவதற்கு என்ன உண்டு, கூலி உண்டு என்ற எண்ணத்துல வரக்கூடியவங்களுக்கு என்ன உண்டு, 2 விதமான கூலி உண்டு. சுப்ஹானல்லாஹ். எனவே வகுப்புல எனக்கு நல்லா படிக்கிறாங்கன்னா அதுவும் நல்ல ஒரு நிலை. ஆனா எனக்கு வரல, ஆனால் நான் இந்த சபைக்கு நான் வருவேன். ஏன்னா இந்த சபையில என்ன உண்டு, சக்கீனா உண்டு, ரஹ்மா உண்டு, அஜ்ர் கூலி உண்டு. சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் கூலி உண்டு, திரும்ப வசனங்களை கேட்கறதுக்கும் கூலி உண்டு. வரல, தப்பு தப்பா படிக்கணும், அதுக்கு என்ன உண்டு, கூலி உண்டு. அப்ப இந்த வியாபாரத்துல என்ன இல்லை, நஷ்டமே இல்லை. இந்த குர்ஆனுடைய வகுப்புக்கு வரக்கூடிய இது ஒரு வியாபாரம். திஜாரத்துன் லன் தபூர், நஷ்டமில்லாத ஒரு வியாபாரம் இது. இதுல எந்த ஒரு இழப்புமே கிடையாது. இழப்பு யாருக்கு உண்டுன்னா வராம இருப்போமையானால் அதனால இழப்பு ஏற்படும். அல்லாஹ் பாதுகாப்பான். அடுத்ததாக நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 6 விதமான சிறப்புகளை தெரிந்து கொண்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது மார்க்க கல்வியை தேடி வருவதற்கான சிறப்புகள். அங்கிருந்து ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து நடந்து நம்ம வர்றோமா இல்லையா, கார்ல வரக்கூடியவங்க இருக்கிறீங்க, மாஷா அல்லாஹ், தூக்கத்தை தியாகம் பண்ணி வரக்கூடியவங்க இருக்கிறீங்க. அப்ப இதற்கு சிறப்பு இருக்கிறது, அதை தெரிந்து கொள்ளலாமா? அதில் முதலாவது இந்த மார்க்க கல்வியாகிறது. ஏன்னா ஒவ்வொரு கல்வி இருக்குது, கல்வி நிறைய வகை இருக்குது. இப்ப கம்ப்யூட்டர் கல்விக்கு போனோம்னு சொன்னா கம்ப்யூட்டரை பத்தி தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி நிறைய இந்த மார்க்க கல்வி இருக்கிறது, நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தும், ஈமானை அதிகப்படுத்தும், ஈமானை பலப்படுத்தும். எப்ப நம்முடைய ஈமான் அதிகமாகி பலமாகுமோ அப்போது நம்ம கூட இருக்கக்கூடிய நப்சுல் அம்மாரா, தீமை ஏவக்கூடிய உள்ளத்துடன் போரிடக்கூடிய எதிர்த்து செயல்படக்கூடிய நிலை நமக்கு உண்டாகும். நம்ம உள்ளம் ஒரு பாவத்தை செய்யுமாறு தூண்டும் போது, அல்லாஹுடைய வேதத்தை நான் இந்த விஷயத்தை நான் படித்திருக்கின்றேன், நான் இதை செய்ய மாட்டேன் என்று எதிர்த்து செயல்படக்கூடிய நிலை உருவாகும். அதே போல நமக்கு தெளிவான எதிரி யார், அதுவும் முபீன் ஷைத்தான். அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சி, அவனுடைய செயல்பாடு, தூண்டுதல் நம்மகிட்ட அதிகமா இருக்கும், நம்மளை தூண்டிக்கிட்டே இருப்பான். நம்மளை ஏதாவது கெட்ட எண்ணங்கள், ஏதாவது தீய பாதைகளை காட்டிக்கொண்டே இருப்பான். அதிலிருந்து அவனை எதிர்த்து செயல்படுவதற்கு இந்த கல்வி வகுப்புகள் உதவி செய்யும். அடுத்து இரண்டாவது, இந்த கல்வியின் மூலமாக நம்முடைய உள்ளங்கள் உயிர் பெறுகிறது, அல்லாஹை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம். எப்படி கல்வியை கற்றுக்கொள்ளாத மனிதனுடைய உள்ளம் மரணித்த உள்ளமாக இருக்கிறதோ, கல்வி கற்றுக்கொள்ளாத நம்ம என்ன சொன்னாலும் என்ன செய்யாது, ஒண்ணுமே விளங்காது. நல்லது சொன்னாலும் எடுத்து விளங்காது, நல்ல பாதையை சொன்னாலும் அதுக்கு என்னவாக இருக்கும், அவரு ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். என்னடா இவ்வளவு சொல்றோம், நம்ம கேட்க மாட்டோம் சொல்றாரே என்ற ஆதங்கங்கள் நமக்கு ஏற்படும். ஆனால் கல்வி
கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே தவறான விஷயங்கள் சொல்லப்படுமையானால் உடனே அந்த உள்ளம் ஏற்றுக்கொள்ளும். ஆஹா, ஏன்னா இது இந்த குர்ஆன் என்னை பண்படுத்துது, என்கிட்ட உள்ள தவறை இந்த குர்ஆன் எடுத்து சொல்லுது, இந்த ஹதீஸ் என்கிட்ட உள்ள தவறை சுட்டி காட்டுகிறது என்று உயிருள்ள உள்ளம் அதை ஏற்று தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதாக ஆகும். இப்ப இந்த மார்க்க கல்வியாகிறது நம்முடைய உள்ளங்களை உயிர்ப்பிக்கிறது. அல்லாஹு தாலா சூரத்துல் அன்ஆமில் சொல்வதை போல, அவமன் கான மைத்தன், மரணித்தவனாக இருந்த மனிதன், ஃபஹ்யைனாஹு, அந்த மனிதனை நாம் உயிர்ப்பித்தோம், வஜஅல்னா லஹு நூரா, அவனுக்கு பிரகாசத்தை ஒளியை நாம் ஏற்படுத்தினோம், எம்ஷி பிஹி, அந்த பிரகாசத்தின் மூலமாக ஒளியின் மூலமாக அந்த மனிதன் என்ன செய்கிறான், நடந்து செல்கிறான். அதாவது குர்ஆனை பற்றி தெரியாம, மார்க்கத்தை பற்றி தெரியாம இருந்த மனிதர், அவரை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக மரணித்தவருக்கு ஒப்பிட்டு காட்டுகிறான். அவருக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். குர்ஆனை அவர் படித்தார், ஹதீஸை அவர் படிக்கிறார். படித்தின் மூலமாக அது காட்டக்கூடிய வழி காட்டுதலில் அவர் பயணிக்கிறார். சரிங்களா? இவரும் பின்னாசி, மக்களிலே அவர் இந்த பிரகாசத்தை கொண்டு அவர் செயல்படுகிறார். இவரும் கமம் மஸலுஹு ஃபிஸ்ஸுலுமாத்தி லைஸ பிஹாரிஜி மின்ஹா, இருள்களில் அகப்பட்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் இருக்கக்கூடிய ஒருவரை போல ஆகுவாரா? ஆக மாட்டார். இருள்கள் என்று சொன்னால் இணை வைப்பு, அறியாமை, வழிகேடு, இதில் அப்படியே அகப்பட்டு கிடக்கிறார். அது ஒரு இருள். அதிலிருந்து வர முடியும். நிறைய பேர் பார்க்கிறோமா இல்லையா? முஸ்லிம் என்ற பெயர் வைத்து கொண்டு அறியாமையில் இருக்கக்கூடிய, மூட பழக்கங்களில் இருக்கக்கூடிய, தீமையில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம பார்க்கிறோம். அதிலிருந்து வெளிவர முடியாமலும் இருக்கிறாங்க. அதிலிருந்து வெளியாகி நல்லதுல பயணிக்கக்கூடிய மனிதரும் சமமாவார்களா? ஒருவரை போல ஆவாங்களா? ஆக மாட்டார்கள். அப்ப இந்த மார்க்க கல்வியாகிறது உள்ளங்களை உயிர்ப்பிக்கும். அடுத்து மூன்றாவது, இந்த மார்க்க கல்வியை கற்று வாழ்க்கையில நாம செயல்படும் போது உள்ளங்கள் சீராகிறது. நம்முடைய ஆன்மாக்கள், நாம் என்ன செய்கிறோம், சீராகிறோம். இதன் மூலமாக நம்முடைய ரப்பினுடைய பொருத்தத்தை நாம் பெற்று வெற்றி அடையக்கூடிய சூழல் நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹு தஆலா சூரத்துல் அஸ்ர் சொல்வதை போல, காலத்தின் சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான், ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடிய மக்களை தவிர, ஈமான் கொண்டு நல்ல செயல்கள் செய்து, ஒருவருக்கொருவர் உண்மையை கொண்டு உபதேசம் செய்து, ஒருவருக்கொருவர் பொறுமையை கொண்டு உபதேசம் செய்து கொள்ளக்கூடியவங்களை தவிர என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். எனவே இந்த மார்க்க கல்வியாகிறது அதை கற்று செயல்படும் போது நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தக்கூடியதாக, சீராக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மார்க்க கல்வியின் மூலமாக தீங்கிலிருந்து நாம் வெற்றி அடைய முடிகிறது. குழப்பங்களில் இருந்து பாதுகாக்கப்படுகிறோம். ஷிர்க் என்ன, பித்அத்னா என்ன, பாவமான பெரும் பாவங்கள் என்னென்ன, வட்டி வாங்குவது கூடாது, தர்கா வழிபாடு கூடாது, எவ்வளவு விஷயங்களை நாம தப்சீர் படிக்கும்போது தெரிந்து கொள்கிறோம். அதே போல குஃப்ரான நிலைகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த அறியாமையில் இருந்து, இந்த பாவமான தீங்கான செயல்களிலிருந்து இந்த கல்வி நம்மை என்ன செய்கிறது, பாதுகாக்கிறது. ஐந்தாவது, கல்வியின் மூலமாக நாம் நன்மைக்கும் தீமைக்கும் மத்தியில், சரியானதற்கும் தவறானதற்கும் மத்தியில் பிரித்து அறிய முடிகிறது. உண்மையா? கல்வியை கற்றுக்கொள்ளதான் எது சரி எது தவறு என்பதை நாம் பிரித்து விளங்க முடிகிறது. ஆறாவது, கல்வியானது நம்மை அல்லாஹுவை பயப்படக்கூடியவராக மாற்றுகிறது. கல்வியானது அல்லாஹுவை அதிகமாக நேசிக்கக்கூடியவராகவும் அல்லாஹுவை மகத்துவப்படுத்தக்கூடியவராகவும் மாற்றுகிறது. அல்லாஹு தஆலா சூரா ஃபாத்திரில் கூறுவதை போல, இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதிஹி, அல்லாஹுடைய அடியார்களில் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்கள் யார் என்றால் அல் உலமா, மார்க்கத்தை அறிந்தவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இப்ப மார்க்க கல்வியானது அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களாக நம்மை மாற்றுகிறது.
அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக மாற்றுகிறது. இல்லைன்னு சொன்னா நீங்க பாருங்க, நடிகர்களை நேசிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, பாக்குறோமா இல்லையா? விளையாட்டு வீரர்களை நேசிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. என்னன்னா அவங்ககிட்ட என்ன இல்ல, பேர் மட்டும்தான் முஸ்லிம் பெயர், ஆனா அவங்ககிட்ட என்ன இல்ல, மார்க்கத்தை கற்றுக்கொள்ளல. வெறும் நட்சத்திரங்கள்னு சொல்லப்படக்கூடிய சினிமா நடிகர்களையும் அதே விளையாட்டு வீரர்களையும் நேசிக்கக்கூடியவங்களாக, அவங்களை மகத்துவப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. யாரை விட்டுட்டாங்க? அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் சஹாபாக்களையும் அறியாத மக்களாக இருக்கிறாங்க. எனவே மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளும் போதுதான் அல்லாஹுடைய அச்சம் நமக்கு ஏற்படும். அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக மாறுவோம். இது மிக முக்கியமானது. இதை நாம இங்க மட்டும் செயல்படுத்தாம ஊர்லயும் என்ன செய்ய வேண்டும்? செயல்படுத்த வேண்டும். மக்களுக்கு மத்தியில அறியாமை, அதே போல நடிகர்களையும் விளையாட்டு வீரர்களையும் வீணர்களையும் தங்களுக்கு முன்மாதிரிகளாக எடுத்துக்கொள்வதற்கான காரணம் என்ன? மார்க்க அறிவு இல்லை. அடுத்து 7வது, மார்க்க கல்வியானது எங்கு சென்றாலும் நம் மூலமாக நன்மை வெளிப்படக்கூடியதாக நம்மை மாற்றும். பார்க்கிறோமா இல்லையா? மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள மார்க்க பயணத்தில் பயணிக்கக்கூடிய மக்களை அல்லாஹு தாலா எங்கு சென்றாலும் பயனுள்ளவர்களாக ஆக்கி விடுகிறான். அல்லாஹு தாலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் போது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கை குழந்தையாக பேச முடியாத அந்த நிலையில், அந்த நேரத்தில் பேசக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அங்கு ஏற்படுத்துகிறான். அவங்க தாயார் மக்களால் இட்டுக்கட்டப்பட்ட போது அப்ப அந்த குழந்தை பேசுகிறது. ஒரு அற்புதம். அந்த பேச்சில் இடம்பெற்ற செய்தி, வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து, நான் எங்கு சென்றாலும் என்னை மக்களுக்கு நன்மை உள்ளவராக என்னை அவன் ஆக்கியுள்ளான். என் ரப்பு என்னை எப்படி ஆக்கியுள்ளான்? எங்கு போனாலும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்கு போனாலுமே அங்க அவங்க என்ன செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க? நன்மை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது போலதான் மார்க்கத்தை கற்ற மனிதர், அதை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய மனிதர் எங்கு போனாலும் அவரிடமிருந்து எதுதான் அதிகமா வெளிப்படும்? நன்மை அதிகமா வெளிப்படும். பார்க்கிறோமா இல்லையா? மாஷா அல்லாஹ். அறிஞர்களை பாருங்க, முஹம்மது இப்னு ஸாலிஹ் அல் உஸைமீன், ஷேக் அல்பானி, ஷேக் பின் பாஸ், ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லாஹ் ஹஃபிதுஹுல்லாஹ், நல்ல உண்மையான அறிஞர்கள் மூலமாக நன்மை தான் ஏற்படுது. தீய அறிஞர்களாக தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடியவங்க மூலமாக நிறைய தீமைகள் வெளிப்படுறதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானா. மார்க்க கல்வி 8வது சிறப்பு என்னன்னு சொன்னா, இந்த மார்க்க கல்வியானது இதை கற்று செயல்படக்கூடியவருக்கு சிறப்பை கொடுக்கிறது. மார்க்கத்துல நான் முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு மத்தியில் ஜாஹில், மார்க்கத்தை பற்றி அறியாமல் இருக்கக்கூடியவரை விட அறிந்தவருக்கான சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அல்லாஹு தஆலா அழகாக கேட்கிறான் சூரத் அஸ்-ஸுமர் 9வது வசனத்தில், குல், நபியே நீர் என்ன செய்வீராக? மக்களிடத்திலே கேட்பீராக அல்லது கூறுவீராக, ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக ஆகுவார்களா? சமமாக மாட்டார்கள். இன்னமா யதக்கரு உலுல் அல்பாப், நல்லறிவு பெறுவதெல்லாம் அறிவுடையவர்கள் தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த சிறப்பை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 9வது, மார்க்க கல்வியானது வெற்றிக்கான பாதையாக இருக்கிறது. வெற்றிக்கான பாதை இது. மார்க்க கல்வி சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான பாதையை காட்டுகிறது. மேலும் அடியான் அல்லாஹுவை நேசிப்பதற்கான அடையாளமாக, அல்லாஹு தஆலா அடியானை நேசிக்கின்றான் என்பதற்கான அடையாளமாக மார்க்க கல்வியை கற்பது இருக்கிறது. இப்ப அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் என்பதற்கான அடையாளம் என்ன? மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அங்கு இருக்க வேண்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மை யுரிதில்லாஹு பிஹி கைரா, அல்லாஹு தஆலா யாருக்கு நலவை நாடுகிறானோ அவருக்கு யுஃபக்கிஹு ஃபித்தீன், மார்க்கத்தில் அறிவை அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். ஆனா நாடியவருக்கு அல்லாஹு தஆலா எதை கொடுப்பான்? செல்வத்தை கொடுப்பான். அவன் நாடக்கூடியவங்களுக்கு செல்வத்தை கொடுக்கிறான். செல்வத்தை அல்லாஹ் எதற்காக கொடுக்கிறான்? சோதனையாக கொடுக்கிறான்.
இயல்மை அல்லாஹ் எதற்காக கொடுக்கிறான்? சோதனையாக கொடுக்கிறான். ஆனா மார்க்க அறிவி அல்லாஹ் எதற்காக கொடுக்கிறான்? தரஜா உயர்த்த அவனுடைய அவனுடைய அன்பின் வெளிப்பாடாக கொடுக்கிறான். அதனால தான் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற மனிதர்களிலேயே அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவங்க யார்? இறை தூதர்கள், நபிமார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, மக்களிலேயே அவங்க காலத்தில் வாழ்ந்த மக்களிலேயே சிறந்த அறிஞராக அறிவாளியாக இருந்தாங்க. எதுல அறிவாளியாக இருந்தாங்க? எல்லா விவகாரத்திலும் அறிவாளியாக இருந்தாங்க. ஒவ்வொரு படைப்பினுடைய படைப்பாளனை அறிந்தவங்களாக இருந்தாங்க. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் சொன்னா, சயின்டிஸ்ட்னு சொல்றோம், அவர் பெரிய விஞ்ஞானின்னு சொல்றோம். ஆனா அந்த விஞ்ஞானியாக உள்ளவர் அல்லாஹுடைய படைப்பை பற்றி ஆய்வு பண்ணியிருக்கிறார், படைப்பானை அறியாதவராக இருக்கிறார், கிரியேட்டர் அறியாமல் இருக்கிறார். அவருடைய அறியாமை என்பது என்னது? அது குறைபாடு. அவருடைய அறிந்த நிலை என்பது அது குறைபாடு உள்ளது. ஏன்னா படைப்பானை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் சிறந்த அறிவாளிகளை அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்துகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த அறிவாளிகளாக இருந்தார்கள். படைப்பாளனை அறிந்து இருந்தார்கள். அல்லாஹுடைய மார்க்கத்தை சிறந்த முறையில் கற்றவர்களாக இருந்தார்கள். அதனால் அவர்களிடமிருந்து வெளிப்பட்டதெல்லாம் நன்மையாக இருந்தது. எனவே மார்க்க அறிவை கற்றுக்கொள்ளுது என்பது அல்லாஹுடைய அன்பின் வெளிப்பாடாகும். அதை நீங்க புரியும். இன்னைக்கு நீங்க ஓத வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா உங்க மேல அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? நன்மையை நாடி விட்டான். எனவே இந்த நன்மை என்ன செஞ்சிடக்கூடாது? இடைமுறிவாக ஆக்கி கொள்ளக்கூடாது. இடைமுறிவாக ஆக்கி கொள்ள என்னது? கொஞ்ச நாள் போன உடனே ஷைத்தான் மட்டும் வந்து இன்னையிலிருந்து ஷைத்தான் உங்களை டார்கெட் பண்ணிடுவான். என்னன்னா உங்களை எப்படியா தடுக்கணும், ஓத வரக்கூடியவங்களை என்ன செய்யணும், எப்படியாவது தடுக்கணும். அதை முழு மூச்சை ஈடுபடுவான். அதனால தூக்கத்தை போடுவான், வேலை இருக்குது, அது இருக்குது, எல்லா இதையும் போடுவான். எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு வந்துட்டோம்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பயன் நமக்கு கிடைக்கும். பாரக்கல்லாஹ். 10வது சிறப்பு, அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற முடிகிறது. சொர்க்கத்தை நாம் பெறுகிறோம் மார்க்க இல்மின் மூலமாக. நம்முடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன? அல்லாஹுடைய ரிதாவை பெறணும். மனிதர்களை நாம ஃபுல்ஃபில் ஆக்க முடியுமா? ஆக்கவே முடியாது. இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் வேலை செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அவங்க வேலை செய்யும் போது என்னைக்கா ஒருனா அவருடைய வேலை நமக்கு என்னவாக இருக்கும்? பிடிக்காத நிலையாக இருக்கும். ஆனா ரப்பு அப்படி அல்ல. சின்ன சின்ன ஏதாவது நல்லறங்கள் செய்து விட்டால் அதன் மூலமா அல்லாஹ் பொருந்தி கொள்வான். அல்லாஹுடைய பொருத்தம் ஒரு யாருக்கு கிடைத்து விடுமையானால் அல்ஹம்துலில்லாஹ், அது மிகப்பெரிய வெற்றி. அது என்னது? மிகப்பெரிய வெற்றி. அந்த ஒரு வெற்றியை மார்க்க இல்மை கற்பதன் மூலமாக அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வமன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மா, யார் ஒரு பாதையில் மார்க்க கல்வியை தேடி பயணிப்பாரோ, இப்ப நம்ம மார்க்க கல்வியை தேடி தான் வந்திருக்கிறோம், இப்படி யார் வருவாரோ, சஹல அல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா, அதன் மூலமாக அந்த மனிதருக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையை இலகுவாக்கி விடுகிறான். நன்மை எது, தீமை எது எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள முடியுதா? சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாதையை அல்லாஹ் தஆலா இலகுவாக்கி தருகிறானா? இப்ப இந்த ஒரு வாக்கியம் மார்க்க கல்வியை கற்பதால் அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். இதை நான் பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை நாம் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கல்வி கற்பதின் ஒழுக்கங்கள். 1வது, இஹ்லாசு நிய்யா இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? இஹ்லாசு நிய்யா, உள்ள தூய்மை இருக்க வேண்டும், நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். அது என்ன நல்ல எண்ணம்? நான் கல்வி கற்க வருவது லிவஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய முகத்திற்காக நான் வருகிறேன். மக்களுக்கு மத்தியில் நான் பெரியவனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் இருக்கக்கூடாது. பெருமை முகஸ்துதிக்காக இருக்கக்கூடாது. அறிந்தவர்களுடன் நான் தர்க்கம் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வேற நோக்கங்கள் இருக்குமையானால் நன்மை நமக்கு ஏற்படாது. கல்வி கற்க வருவதால் என்ன இருக்காது? நம்ம பார்த்த இதுக்கு முன்னால் தெரிந்து கொண்ட நன்மை பயன்கள் நமக்கு கிடைக்காம போய்விடும். அல்லாஹ் நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பார். எனவே மிக முக்கியமான எண்ணம் என்னவாக இருக்க வேண்டும்? லிவஜ்ஹில்லா, அல்லாஹுடைய முகத்திற்காக நான் கற்றுக்கொள்ள வருகிறேன். வலி ரஃபில் ஜஹல், என்னிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமையை நான் நீக்கிக் கொள்வதற்காக வருகிறேன். என்கிட்ட உள்ள அறியாமையை நீக்கி மார்க்கத்தை கற்று
அறிவுடன் நான் அல்லாஹை வணங்க வேண்டும், அறிவுடன் இபாதாவை நான் செய்ய வேண்டும், மக்களில் அறிவுடன் பயணிக்கக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒழுக்கம் அல் இல்ம், மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுதல் முதல் நிலை. அதுக்கு அடுத்ததாக வல்ல அமல் பிஹி, கற்றதை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், அமல் செய்ய வேண்டும், முடிந்த அளவு கொண்டு வரணும். ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், இப்ப நடத்தக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, ஆனா செயல கொண்டு வர்றது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முயற்சி செய்யணும். தப்புகள் நம்மகிட்ட இருக்கத்தான் செய்யும். நாமெல்லாம் யார் அப்படின்னு சொன்னா மனிதர்கள். மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மிடத்தில் தவறுகள் இருக்கும், குறைகள் இருக்கும். எனவே இந்த குறைகளை நிவர்த்தி செய்யத்தான், சரி செய்யத்தான் நம்ம படிக்கிறோம். அப்ப படிக்க படிக்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அமல் கொண்டு வர அல்லாஹ்வை நாம் நெருங்க முடியும். நம்மிடத்தில் இருக்க குறைகளை அல்லாஹ் அகற்றி விடுவார். எனவே கற்ற கல்வியின் மூலமாக நான் செயல்படுவேன் என்ற நோக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கற்றதன் பிறகு அந்த கல்வியின் பக்கமாக மக்களை அழைத்தல். போன கடைசி வகுப்புல நம்ம சொல்லியிருந்தோம், கற்ற கல்வியின் பக்கமாக மக்களை நாம் என்ன செய்ய வேண்டும், அழைக்க வேண்டும். இந்த குர்ஆன் வகுப்பிற்காக மக்களை அழைத்து கொண்டு வருவது, பிள்ளைகளுக்கு கற்ற கல்வியை நம்ம எத்தி வைப்பது, குடும்பத்தாருக்கு எத்தி வைப்பது. மாஷா அல்லாஹ், நிறைய மாற்றங்களை கண்கூடாக நீங்க பார்க்கலாம். உங்க ஊர்ல நீங்க எத்தி வைக்கிறது, ஊர்ல இந்த மாதிரி பெரியவங்க படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமா இருக்குதாண்டா? கிடையாது. இளைஞர்களுக்கு இல்ல, பெரியவங்களுக்கு கிடையாது, சின்ன பிள்ளைங்களுக்கு 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் காலை மதரசா மட்டும்தான் பெரும்பாலும் இருக்குதே தவிர பெரியவங்க கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அறவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் இருக்குது, அல்லாஹ் அல்லாஹ் உதவி செய்த சில இடங்களில் தவிர பெரும்பாலான இடங்கள்ல கிடையாது. எனவே இந்த ஒரு மெத்தடை நம்ம என்ன செய்யணும், ஊர்களையும் கொண்டு வர முயற்சி செய்யணும். இது போல மர்க்கஸுகளை உருவாக்குறது, அவங்களுக்கு நம்ம கைடு பண்றது, இது தாவத்து இலை. கற்றோம், செயல்படுத்துறோம், அதை நம்ம என்ன செய்யணும், அது அல்ஹம்துலில்லாஹ் என்ற சுயநலத்தோட சுருங்கி விடாமல் அது அப்படியே என்ன செய்யறது, குடும்பம் தனக்கு, தன்னுடைய குடும்பம், அப்படியே தன்னுடைய ஊரு, தன்னுடைய மக்கள், தன்னை சார்ந்த மக்கள், அப்படியே அதன் பக்கமாக, இந்த ஹக்கின் பக்கமாக, இந்த ஏகத்துவ கொள்கையின் பக்கமாக, இந்த நன்மையின் பக்கமாக மக்களுக்கு என்ன செய்தல், அழைப்பு கொடுத்தல். இது மிக முக்கியமான நோக்கமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாடம் நடைபெறும் போது பாடத்தை அமைதியாக இருந்து உற்சாகத்துடன் கவனித்தல். ஏன்னா இவ்வளவு மேல நிறைய சிறப்புகள் தெரிந்து கொண்டோம். அதன் அடிப்படையில் முடிந்த அளவுக்கு நாம இதை ஃபாலோ பண்ண முயற்சி செய்ய வேண்டும். தேவையற்ற செயல்களை விட்டும் தவிர்த்து இருக்குதல். தேவையற்ற செயல்கள், தேவையில்லாம நம்ம போனை பார்க்கறது, தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத செயல்களை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும். இதற்கான குர்ஆன் வசனத்தை நம்ம எப்போதுமே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். எங்கேயுமே சரி, குர்ஆனுடைய வகுப்பு, பயான் வகுப்பு, அதே போல வேற இதர வகுப்புகள், குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்படக்கூடிய வகுப்புகள் நடைபெறும் போது நாம இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். பாடத்தை, சொல்லப்படும் செய்திகளை அமைதியாக இருந்து கேட்க வேண்டும். தேவையற்ற வார்த்தைகளை விட்டு நாம தவிர்த்து கொள்ள வேண்டும். இதை விட சிறந்தது எதுவுமே கிடையாது. நம்முடைய பேச்சு சிறந்ததா இருக்குமா? கிடையாது. எனவே சிறந்த குர்ஆனுடைய உபதேசங்கள், ஹதீஸுடைய உபதேசங்கள் நடைபெறும் போது அமைதியை நாம் கடைபிடிக்க வேண்டும், செவி தாழ்த்தி கேட்க வேண்டும். இதைதான் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆராஃப் 204 வசனத்தை நமக்கு வழிகாட்டுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், வஇதா குரிஅல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்பட்டால், குர்ஆனுடைய அர்த்தங்கள் சொல்லப்பட்டால், குர்ஆனுடைய உரைகள், அறிவுரைகள் நினைவுபடுத்தப்படுமையானால், அவ்வளவு விளக்கங்கள் அதுல உண்டு. குர்ஆனுடைய விளக்கமாக இருக்கக்கூடிய ஹதீஸ் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. ஏன்னா நேரடியான ஒரே அர்த்தத்தை நின்று விடக்கூடாது, சுருங்கி நின்றக்கூடாது. குர்ஆன் ஓதப்படனா அரபியில ஓதப்படுது, அப்ப நம்ம பேசாம இருக்கணும், அப்படி விளங்கி விடக்கூடாது. மாறாக குர்ஆன் வசனங்கள் ஓதப்படுது, அல்லது அதோட அர்த்தங்கள் படிக்கப்படுது, அல்லது குர்ஆன் ஹதீஸை வைத்து பயான்கள், வகுப்புகள் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹு தஆலா கற்றுத்தருகிறான், ஃபஸ்தமிஉ லஹு, அதை செவி தாழ்த்தி நீங்கள் கேளுங்கள். செவி தாழ்த்தி செய்யுங்கள், கேளுங்கள். வஅன்சிது, அப்படியே மௌனமாகி விடுங்கள். உங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்து விடுங்கள், துண்டித்து விடுங்கள், அமைதியாகி விடுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், இதன் மூலமாக நீங்கள் கருணை காட்டப்படுவீர்கள், அருள் செய்யப்படுவீர்கள்.
அல்லாஹ்வுடைய அருள் எங்கே கிடைக்கும்? சொல்லப்படக்கூடிய இந்த மாதிரியான சபைகளில் சொல்லப்படும் செய்திகளை மௌனமாக இருந்து அப்படியே ஓர்மையோடு கூர்ந்து கவனிக்கும் போது அல்லாஹ்வுடைய அருளால் அது என்ன செய்யும் சொன்னா உள்ள போய் அதனுடைய வெளிப்பாடுகள் வாழ்க்கையில ஏற்படும். அல்லாஹ் ஏற்படுத்துவான். இறைவன் நமக்கு குர்ஆனுடைய சபைகளில் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை, ஒழுக்கத்தை அல்லாஹு தஆலா சூரத்துல் அராஃப் 204 வசனத்தில் கற்றுத்தருகிறான். அடுத்து பாடத்தை எழுதுதல். முடிந்த நம்ம டூல்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். இத முடியுமானால் வீட்டில் உட்காந்து ஒரு நாள் ஒதுக்கி என்ன செய்யலாம் சொன்னா எழுதலாம். அதை என்ன செய்யலாம் சொன்னா பிள்ளைங்களுக்கு ஒரு நாள் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒதுக்கி மாஷா அல்லாஹ் நம்ம பார்க்குறோம் உங்களுடைய அறையில நண்பர்கள் என்ன செய்றாங்க உங்களுக்கு நினைவுபடுத்துறாங்க. இது சிறந்த நிலை. அது போல ஒரு நாள் என்ன செய்யணும், உஸ்தாது கூட என்ன செய்வாங்கன்னா எழுதி போட்டு இந்த அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கலாம், எழுதலாம், வீட்டுல பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு முயற்சிகளை நாம மேற்கொள்ளும் போது சிறப்பாக கற்றுக்கொள்ள முடியும். இப்ப பாடத்தை எழுதுதல், முடியுமானால் மனனம் செய்தல். ரொம்ப கஷ்டம் எடுக்க வேண்டாம். முடியுமானால் இந்த மாஷா அல்லாஹ் இப்ப வந்து அர்த்தங்கள்லாம் பார்த்துட்டு வர்றீங்க பார்த்தீங்களா, அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி அர்த்தங்களை கொஞ்சம் டெவலப். முன்னால வந்து அர்த்தத்தை வந்து பார்த்து படிக்கக்கூடிய நிலை இருந்ததுன்னு சொன்னா, இப்போ ஒரு நாளைக்கு முன்னாலே இங்க உட்கார்ந்து படிக்கிறீங்க, குடும்பத்தாரோட நீங்க படிக்கிறீங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது. குடும்பத்தாரோட படிக்கிறது, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது, அர்த்தத்தை நீங்க அப்படியே நண்பர்களுக்கு மத்தியில பேசி கற்றுக்கொண்டு வரும்போது அது இன்னும் என்னவாக இருக்கும், சிறந்த முன்னேற்றமாக இருக்கும். அடுத்து வந்து விடுப்பு எடுக்காமல் தொடராக கலந்து கொள்ளுதல். குர்ஆனுடைய இந்த மாதிரியான சபைகளை விட்டு தூரமாக்க ஷைத்தான் நம்மிடத்துல ரொம்ப முயற்சி செய்வான். அப்ப நம்ம விளங்கி கொள்ளணும், யார் யாரெல்லாம் வந்து குர்ஆனுடைய வகுப்பிலிருந்து இந்த மாதிரியான நல்ல வகுப்புகள் இருந்து பின்வாங்குறாங்களோ அதனால நன்மை ஏற்படுமா என்றால் கிடையாது. நன்மையிலிருந்து பின்வாங்கக்கூடிய நிலையாகும். எனவே நாம உறுதி கொள்ள வேண்டும். முடிந்த அளவு இக்கட்டான சூழல் இருந்தா அதுக்கு நன்மை உண்டு. இக்கட்டான சூழலை நம்ம போயிட்டோம்னு சொன்னா அதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், கூலி தருகிறான். அதெல்லாம் இல்லாம ஒரு அலட்சிய போக்குடன் அல்லது ஒரு சோம்பேறித்தனத்தால் நாம விடுவோமையானால் அது சிறந்த நிலை கிடையாது, நன்மை இழக்கக்கூடிய நிலையாகும். எனவே விடுப்பு எடுக்காமல் தொடராக கலந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அடுத்து நல்ல நோக்கத்தை ஏற்படுத்துதல். நல்ல நோக்கம் நமக்கு கொண்டு வரணும். அது என்ன? அஸ்ஸஃபரு அன வஹலி மஅல் குர்ஆன். நானும் என்னுடைய குடும்பத்தினரும் குர்ஆனுடைய பாதையிலே நாங்கள் பயணிப்போம். எங்களுடைய வாழ்க்கை வந்து குர்ஆனுக்கு கீழே இருக்கும். அது பிள்ளைங்க படிப்பாங்க, நம்மளும் படிக்கிறது, குடும்பத்தாரும் படிக்கிறது, குர்ஆனோட ஒரு பயணம். நம்முடைய வாழ்க்கையில குர்ஆனை விட்டு தூரமான பயணம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பார்க்கிறோம் நிறைய மக்களுடைய பயணம் எப்படி இருக்குது, குர்ஆனை விட்டு தூரமா இருக்குது. குர்ஆனை படிக்க மாட்டாங்க. அதாவது 5 வயது 6 வயதிலிருந்து 18 வயது வரைக்கும் 12 ஆண்டுகள் ஒரு நாளைக்கு 8 ஹவராக எதுக்கு கொடுக்குறாங்க, எதுக்கு நம்ம கொடுக்குறோம், உலக கல்விக்கு. அதுக்கடுத்து 5 ஆண்டுகள் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் ஒரு நாளைக்கு 8 ஹவர் எதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா உலக கல்விக்கு. அதுக்கடுத்து வேலைக்கு போயிட்டா அதுல ஒரு 8 ஹவர் எதுக்காக கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க சம்பாத்தியத்துக்காக கொடுக்கப்படுது. இப்ப பெரும்பாலான மக்களுடைய நிலைகள் பார்த்தோம்னு சொன்னா குர்ஆனோடு இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையில இந்த துன்யாவை மட்டுமே நோக்கமாக இருக்குது. கடைசியில் அவங்க வந்து மரணிக்கிறாங்க. அப்ப இதை வந்து இறைவன் குர்ஆன்ல சொல்லும் போது கல் அன்ஆம், கால்நடைகளை போல. கால்நடைகள் என்ன செய்யுது, சாப்பிடுது, அப்புறம் இறை தேடி போகுது, அப்புறம் அது ஈன்றெடுக்கிறது, அப்புறம் கொஞ்ச நாள் ஆன பிறகு செத்து போய்விடுகிறது. எந்த ஒரு மாற்றமும் இல்லை தானே. இது அப்படியே அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய மனிதர்களுடன் ஒப்பிட்டு கூறுகிறார். இப்படியான மனிதர்கள் இருக்கிறாங்க. உலாய்க கல் அன்ஆம், எந்த ஒரு கற்றல் இருக்காது, ஒரு மாற்றம் இருக்காது. நல்லா என்ன படிப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா லக்ஸரியான லைஃப்ல வாழ்வாங்க, கடைசியில செத்து போயிடுவாங்க. ஏதாவது வாழ்க்கையில உண்டா? இல்ல. ஆனா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா வாழும்போது பிறருக்கு பயனுள்ள நிலையாக இருக்க வேண்டும். கல்வியை கற்று செயல்படுதல், பிள்ளைகளுக்கு நல்ல சிறந்த தந்தையாக சாலிஹாக இருப்பது, நண்பர்களுக்கு சாலிஹா இருப்பது,
நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு, நம்ம மரணத்துக்கு பிறகு ஒரு நன்மை ஏற்படும் விதமான நல்லறங்களை ஏற்படுத்திட்டு போறது. நபியர்கள் சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? இதா மாத்த இப்னு ஆதம், ஒரு மனிதன் மன்னித்து விட்டால் இன்கதா அமலுஹு, அவனுடைய அமல் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும். மூன்றை தவிர, சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம். ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்துருக்கிறீங்க, மாஷா அல்லாஹ். நீங்க பஹ்ரைன்ல இருக்கும்போது இந்த மர்கஸ் சிறப்பாக செயல்பட பொருளாதாரம் மற்ற உதவிகள், நீங்க வர்றது, 4 பேரை கூப்பிடுறது, இதெல்லாம் நன்மையான காரியம். மரணித்த பிறகு நீங்க இது விட்டு போனாலுமே, இப்ப அப்துல் ரஹ்மான் உஸ்தாத் போயிட்டாங்க, அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. ஆனா கற்றுக் கொடுத்த மக்கள் இருக்காங்க பாருங்களேன். உஸ்தாத் இருந்து கற்றுக்கொண்ட மக்கள் நன்மை செய்யறாங்க. அது யாருக்கு போகுது? அப்துல் ரஹ்மான் உஸ்தாத்துக்கு போகுது. எந்த சந்தேகமும் கிடையாது. அதுல அவங்க வாழும்போது நல்லவங்களாக நம்ம கண் முன்னால வாழ்ந்தாங்க. அவங்க ரொம்ப மாஷா அல்லாஹ் அமைதி, இஹ்லாஸ், பொறுமை, கற்றுக் கொடுப்பதுல ஒரு நல்ல நிலை, ஒரு ஒரு இஸ்திகாமா, எந்த ஒரு தடுமாற்றம் இல்லாத ஒரு அமைதியான ஒரு நிலை கற்றுக் கொடுத்தாங்க. நன்மையை பரப்புனாங்க முடிஞ்ச அளவு. இன்னைக்கு அவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ், அவங்க கவலைப்பட தேவையில்லை. வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவங்க குடும்பத்தார் அல்லாஹ் பொறுப்பேற்று அது சிறப்பாக போய் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சிறப்பாக்கி கொடுப்பான். அவங்க மன்னரை வாழ்க்கையும் அல்லாஹ் சிறப்பாக்கி கொடுத்துட்டான். நமக்கு தெரியுது தானே, அல்லாஹ் சிறப்பாக்கி கொடுப்பானாக. நம்ம துவா செய்ய வேண்டும். இது போல நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யணும் சொன்னா ஆக்கிக்கொள்ள. உண்மையா அந்த மாதிரி. அப்ப என்னுடைய பயணம் ஆகிறது, நானும் என் குடும்பமும் குர்ஆன், குர்ஆனுடைய கல்வி, சஹாபாக்களுடைய கல்வி, தாபியன்கள், அத்பா தாபியன்கள் சென்ற கல்வியில நாங்க அப்படி பயணிப்போம். இதான் நம்முடைய வாழ்க்கை. அடுத்ததாக அல் அமலு பில் குர்ஆன், குர்ஆனை கற்று சுன்னாவை கற்று அமல் படுத்தி கொண்டே நாங்கள் இருப்போம். இதான் எங்களுடைய நோக்கமாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். இன்ஷா ஆக்கிக்கொள்ளலாமா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலிருந்து சூரத்து சபா நம்ம பார்க்கலாம். இதர வகுப்புகள், இதர இப்ப ஜும்மாவுடைய டிரான்ஸ்லேஷன் இருக்குது, அதுல கலந்து கொள்றது, இதெல்லாமே மார்க்கத்தோட மார்க்க அறிவை நம்ம அதிகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாகும். ஈவினிங் தர்பியா இருக்குது. அப்படியே அடுத்தடுத்து தொடர்ந்து ஆன்லைன் வகுப்புகள் நாம் இருக்குது. இதுல நாம கலந்து கொள்ளலாம், குடும்பத்தார கலந்து கொள்ள செய்யறது. இதுதான் அஸ்ஸஃபரு அன வ அஹ்லி மஅல் குர்ஆன். குர்ஆனுடைய கல்வியிலே நானும் என்னுடைய குடும்பத்தாரும் அப்படியே பயணிப்போம். எப்படி இன்னொரு தரப்பினர்கள் கல் அன்ஆம், கால்நடைகளை போல பயணிக்கிறாங்க. ஒரே சாப்பிடுறது, தூங்குறது, சம்பாத்தியம், வாழ்க்கை, தங்கத்தை சேர்க்கணும், வீடு கட்டணும். எங்களுடைய நோக்கம் என்னது? குர்ஆனை கற்றுக்கொள்ளணும், கற்றுக் கொடுக்கணும், பிள்ளைங்களை குர்ஆன் பிரகாரம் வளர்க்கணும், சமூகத்துக்கு எத்தி வைக்கணும், நன்மை செய்யணும். நாங்க மரணித்த பிறகு எதை நாங்க வாழும் போது நிலையான தர்மமாக, நிலையான கல்வியாக மக்களுக்கு ஏற்படுத்தினோமோ அந்த நன்மை சேர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் நம்முடைய பயணங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஆக்கிக்கொள்ளலாமா? இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உதவி செய்வானாக. மிக முக்கியமானது இது, அல்லாஹ் கொடுத்த நிஅமா. இதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். அடுத்து அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். யா முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எங்களுடைய உள்ளங்களை உன்னுடைய மார்க்கத்திலே எங்களை நிலைத்திருக்கவை. அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு கட்டளைகிறார், ரப்பி ஜித்னி இல்மா, கல்வி அதிகப்படுத்திய என்கிட்ட கேளுங்க நபியே. இறைவா, எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். ரப்பி ஹப்லி ஹுக்மா, எனக்கு ஞானத்தை கொடு, நல்லறிவை கொடு, புத்தியை கொடு. யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. வஜஅல்னி மினஸ் ஸாலிஹீன், நல்லவர்களை நீ ஆக்கிவிடு. வஜஅல்னி லிசான சிதுகின் ஃபில் ஆகிரீன், மரணத்துக்கு பிறகு மக்களத்தில் உண்மையாக போற்றப்படும் மனிதர்களை நீ ஆக்கு. பார்க்கிறோமா இல்லை? இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவர்கள் யாரை புகழ்றாங்க? இப்ராஹிம் நபியை புகழ்றாங்க. யூதர்கள் யாரை புகழ்றாங்க? இப்ராஹிம் நபியை புகழ்றாங்க. நாம யாரை புகழ்றோம்? நமக்கு அல்லாஹ் தஆலா யாரை முன்மாதிரி எடுத்துக்கொள்ள கட்டளையிடுகிறான்? இப்ராஹிம் நபி. நபி அவர்களுக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள அல்லாஹ் கட்டளையிடுவது யார? இப்ராஹிம் நபியை. தாவூத் நபியை அல்லாஹ் சொல்றான், நபியை நீங்க என்ன செய்யுங்க? தாவூதை பாருங்கள், பலமுள்ள அந்த தாவூதை பாருங்கள். அவங்க எப்படி மக்களுக்கு மத்தியில பொறுமையோட இருந்தாங்க, அறிவாளியாக இருந்தாங்க. அல்லாஹ் பக்குவப்படுத்துகிறான். எதை வைத்து? குர்ஆனை வைத்து. யாரை அல்லாஹ் பக்குவப்படுத்தினான்? நபியையும் சஹாபாக்களையும் பக்குவப்படுத்தினான். யாரெல்லாம் குர்ஆனோட பயணிப்பாங்களோ அவங்களும் அந்த பக்குவத்தை பெறுவார்கள் என்பதை தான் குர்ஆன்
வரலாற்று ரீதியா நமக்கு சொல்லி காட்டுது. உண்மையா இல்லையா? ஆகவே இதை நம்முடைய வாழ்க்கையில நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் உதவி செய்வானாக. அல்லாஹ்ட்ட நம்ம துவா செய்யணும், பணிவு கொள்ள வேண்டும். தவாதோ, பணிவு ரொம்ப அவசியமானது. கல்வியை கற்றதன் வெளிப்பாடாக பெருமை ஆணவம் வரக்கூடாது. மன்னித்தல் பணிவு வரும். நம்மகிட்ட ஷைத்தான் வந்து தூண்டுவான், இதை பெருமையை போடுவான், ஆணவத்தை போடுவான். அது பணிவை கொண்டு வரணும், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும், மக்கள்கிட்ட ரொம்ப சாந்தமா பழகணும். அதெல்லாம் நம்ம ஷேக்கிட்ட பார்க்குறோம். ஷேக் ஃபௌசி பின் அப்துல்லா அவங்களை போய் சந்திக்கும் போது யாரா மாணவர் வந்து எழுந்து நிற்கிறாங்க, மாணவர்களை கண்ணியப்படுத்துறாங்க. பார்க்குறோமா இல்லையா? மஷா அல்லா. அறிஞர்கள்ட்ட பார்க்கும்போது நம்ம கண் கூட பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம இது உதாரணப்படுத்துறோம். நபியவர்களும் அப்படித்தான். அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் சிறந்த மாற்றங்கள் வர வேண்டும். அல்லாஹு தஆலா உதவி செய்வானாக. அல்லாஹ்ட்ட துஆ செய்ய வேண்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரா.